சஹாபாக்கள், கண் தெரியாத சஹாபாக்கள், உங்களை போல சிறுவர்கள், முதியவர்கள், 120 வயசு ஒரு ஒரு சஹாபிக்கலாம், 120 வயசு, நடக்க முடியாது அவரால. சந்தாக்கு தெரியுமா, ஜனாசா தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த சந்தாக்கு மாதிரி ஒரு கட்டுல ஏற்பாடு செஞ்சு அந்த முதியவர் அது மேல படுத்து 4 பேர் அவங்களுடைய ஆண் குழந்தைகள் தூக்கிட்டு அப்படியே போறாங்க. போற வழியிலேயே அந்த பாலைவன சூடு தாங்க முடியாம வஃபாத் ஆயிறாரு அந்த மக்தும். அந்த மனிதர் ஜுண்டுப், அந்த மனிதருடைய பெயர், சஹாபியுடைய பெயர் ஜுண்டுப் ரலியல்லாஹு அன்ஹு. வஃபாத்தானா சஹாபாக்கள்லாம் பேசிக்கிறாங்களாம், ஆகா என்ன ஜுந்துபுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, ஹிஜ்ரத் செய்யணும்ட்டு வந்துட்டாரு, ஹிஜ்ரத் செஞ்சாதானே நன்மை கிடைக்கும், அப்படிதானே, மதீனாக்குள்ள போனாதான் நன்மை கிடைக்கும் ஹிஜ்ரத். பார்த்தா மக்காவுல இருந்து இப்படி கொஞ்சம் போயிருக்காங்க, மக்கா டு மதீனா நடுவுலயே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. இப்ப அல்லாஹு தஆலா வசனம் இறக்குறான், யார் ஹிஜ்ரத் என்கின்ற நியத்தோடு புறப்படுகின்றாரோ அவர்கள் புறப்படும் பொழுதே அவர்களுக்கு